ஈரான் மற்றும் அமெரிக்க, இஸ்ரேல் கூட்டணிகளோடு நடைபெற்று வருகின்ற யுத்தங்கள் தொடர்பான பல செய்திகளும் காணப்படுகின்றன. சிறிய சிறிய செய்திகள், பல செய்திகள் காணப்படுகின்றன. இந்த யுத்தத்தினுடைய தன்மை, அதே போன்று இந்த யுத்தத்தினுடைய போக்குகளிலும் பல மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் அடிக்கடி செய்திகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த செய்தியினூடாகவும் சில தகவல்களை நாங்கள் பார்க்கலாம். இது தமிழ் டைம்ஸின் உலக செய்திகள் மீதான பார்வை. நடந்து கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்தினுடைய பல எதிர்பாராத விளைவுகள் தற்போது வெளிவர தொடங்கி இருக்கின்றன. அந்த வகையில் மத்திய கிழக்கில் எப்பொழுதுமே ஒரு ராஜாவாக, ஒரு கிங் மேக்கராக காணப்பட்டது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டணி. இவர்கள் மத்திய கிழக்கில் இருக்கின்ற எல்லா நாடுகளிலுமே தங்களுடைய இராணுவ தளங்களை வைத்துக் கொண்டு, தங்களுடைய உளவு பிரிவுகளை வைத்துக் கொண்டு தாங்கள் நினைக்கின்ற வகையில் ஆட்சிகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். அங்கு இருக்கின்ற அரபு நாட்டு ஆட்சியாளர்களை ஒரு பொம்மைகள் போன்றும் பணம் கறப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றவர்களாக தான் இதுவரைக்கும் அமெரிக்கா பார்த்து வைத்திருந்தது. ஆனால் இந்த 28ஆம் தேதி ஆரம்பித்த இந்த யுத்தம் இன்று 10 நாட்களாக ஆகி இருக்கின்றன. இந்த 10 நாட்களுக்குள் சில முக்கியமான தீர்மானங்களை இந்த அரபு நாடுகள் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த நாட்டு அரசியல்வாதிகள் மக்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யுத்தமாக இந்த யுத்தத்தை பார்க்கலாம். அந்த வகையில் பல ட்ரில்லியன் பெறுமதியான வர்த்தக, பாதுகாப்பு, அதே போன்ற தொழில்நுட்ப ஒப்பந்தங்களை அமெரிக்காவுடன் செய்திருந்தது. இந்த மத்திய கிழக்கில் இருக்கின்ற சவுதி, கட்டார், குவைத், பஹ்ரைன், எகிப்து போன்ற நாடுகள் செய்திருந்தார்கள். அந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், அதே போன்று முக்கியமான ஒப்பந்தங்களை அவர்கள் இப்பொழுது கைவிடுகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த கைவிடுகின்ற நிலையில் அவர்கள் ஒரு கூட்டாக இந்த மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகள் இணைந்து தங்களுடைய பாதுகாப்பு விடயங்களை தாங்களாகவே சுயமாக எடுக்க தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த யுத்தத்தினுடைய மிக முக்கியமான விளைவாக நாங்கள் பார்ப்பது, அமெரிக்காவை விட்டும் சற்று இந்த மத்திய கிழக்கு நாடுகள் தங்கள் தொடர்புகளை துண்டிக்க முயற்சிக்கின்றன. அது எந்த அளவு தூரம் சாத்தியம் என்பது புரியவில்லை. அவ்வளவு இலவாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் விடாது. அப்படி இருக்கின்ற போது இந்த நாடுகள் இப்பொழுது அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அண்மையில் பேட்டி ஒன்றை அழைத்திருந்தார் சவுதியினுடைய மூத்த பத்திரிகையாளர் ஒருவர். அவர் சொல்லியிருந்தார், எங்கள் பிரதேசங்களில் அமெரிக்கா தளங்களை வைத்திருப்பது எங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக அல்ல, மாறாக இஸ்ரேலை பாதுகாப்பதற்காகத்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே அங்கே இருந்த சவுதி அரேபியாவில், அதே போன்ற முக்கியமான அரபு நாடுகளில் இருந்த வான் பாதுகாப்பு உபகரணங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு இஸ்ரேலுக்கு சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் அவர் சொல்லி இருந்தார். எனவே இவர்கள் பாதுகாப்பை எங்களுக்கு தரவில்லை என்ற ஒரு குறையை இப்பொழுதுதான் அந்த ஆட்சியாளர்கள் உணர்கிறார்கள், மக்கள் உணர்கிறார்கள் என்பது பின் ஒரு மிக மிக இந்திய ஒரு உணர்வாக காணப்பட்டாலும் இப்பொழுதாவது அவர்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள், தலைப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதனைத் தொடர்ந்து கட்டாரும் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இராணுவத்தினரை உருவாக்குகின்ற பணியிலே அவர்கள் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இவ்வாறான ஒரு தீர்மானத்துக்கு மத்திய கிழக்கு நாடுகள் வருமாக இருந்தால் நிச்சயமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய பிடி அங்கு தளர்த்தப்படும், ஒரு சுயாதீனமானதும் ஒரு அபிவிருத்தி அடைந்த பிரதேசமாக மத்திய கிழக்கு மாறும் என்பதில் ஐயமில்லை. அதே போன்று இன்று ஒரு அழகான, மிகவும் தைரியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது IRGC. அவர்கள் சொல்கிறார்கள், ஹொர்முஸ் ஜலசந்தியை பொறுத்த வரைக்கும் அதில் எங்களுடைய எதிரி நாடுகள் அல்லாத நாடுகள், எங்களுடைய நாட்டை தாக்காத நாடுகள் உங்களுடைய கப்பல்களை அதனூடாக கொண்டு செல்லலாம் என்ற ஒரு செய்தியை அண்மையில் அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லி இருந்தார். அதே போன்று இன்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், உங்களுடைய நாடுகளில் இருந்து நீங்கள் இஸ்ரேல் தூதுவர் ஆலயங்களை மூடி, அமெரிக்காவுடைய தூதுவர் ஆலயங்களை மூடி, அந்த தூதுவர்களையும் அங்கிருக்கின்ற பணியாளர்களையும் நீங்கள் நீக்குவீர்களே, ஆனால் உங்களுக்கும் அந்த பாதையை நாங்கள் திறந்து தருகிறோம் என்ற அதிரடியான அறிவிப்பொன்றை இன்று IRGC அறிவித்திருக்கின்றது. இது ஒரு நக்கல் நையாண்டியாக கூட இருக்கலாம். எந்த நாடுகள் தங்களுடைய நாட்டிலிருந்து இஸ்ரேல் தூதர்களை வெளியேற்றுகிறார்களோ, விரட்டி அடிக்கிறார்களோ, அமெரிக்க தூதர்களை விரட்டி அடிக்கிறார்களோ, அவர்களுக்கு நாங்கள் ஹொர்முஸ் ஜலசந்தியை திறந்து தருகிறோம் என்ற செய்தியையும் IRGC அறிவித்திருக்கின்றது. அதே போன்று லெபனானின் மீது உலகளவில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற வெள்ளை பொஸ்பரஸ் என்று சொல்லக்கூடிய குண்டுகளை பாவித்து வருகின்றதை சர்வதேச மனித உரிமைகள் நிறுவனம் மிக கடுமையாக கண்டித்திருக்கின்றது. லெபனானுடைய பிரதேசங்களில் ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்துகிறோம் என்ற பெயரில் பொதுமக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் இந்த வெள்ளை பொஸ்பரஸ்களை பயன்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேல் இதற்கான ஆதாரங்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது உடம்பில் அல்லது பிரதேசங்களில் படுகின்ற போது அங்கிருக்கின்ற எல்லா இடங்களையும் பற்றி எரிய வைக்கின்ற எரிபற்று நிலைக்கு கொண்டு வந்து அவற்றை எரித்து விடுகிறதாக சொல்லப்படுகின்றது. இது உலகளவில் யுத்தங்களின் போது பாவிக்க கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அவற்றை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இத்தகைய மனித உரிமை மீறல்கள், அதே போன்று மனித இனத்திற்கு எதிரான குற்றங்களை அவர்கள் இழைக்கின்ற போது அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு, கேள்வி கேட்பதற்கு யாருமற்ற ஒரு நிலைதான் உலக அளவில் காணப்படுகின்றது. ஹிஸ்புல்லா இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையில் நடைபெறுகின்ற யுத்தத்தில் அவர்கள் அதிரடியாக நுழைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தலைவர்கள், அதே போன்று 2ஆம் கட்ட தலைவர்கள்
கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் களம் இறங்கி இருப்பது என்பது எதிர்பார்க்காதது, ஆச்சரியமான ஒன்று. நேற்று மாத்திரம் திங்கட்கிழமை அவர்கள் 40க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி அவர்கள் ஏவி இருக்கிறார்கள். இது வடக்கு இஸ்ரேல், ஹைஃபா இது போன்ற பிரதேசங்களிலே இந்த குண்டுகள் விழுந்திருப்பதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை தடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே ஒரு வீரியம் கொண்ட தாக்குதல்களாக ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் காணப்படுகின்றன. அதே போன்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி திங்கட்கிழமை இரவு அவர் சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். இந்த கருத்துக்களின் ஊடாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், அவர் இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்திவிட்டு சமாதானம் ஒன்றுக்கு செல்வதை போன்று அவருடைய துணை காணப்படுகின்றது. பொருளாதார ரீதியில் உலக அளவில் நெருக்கடிகள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றன. எங்களுடைய நாட்டிலும் கூட பெட்ரோல் அதே போன்ற எரிபொருட்களுக்கான விலை அதிகரித்து இருக்கின்றது. இது எல்லா இடங்களிலும் உலக அளவில் தாக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றது. வருகின்ற வாரங்களில் இதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக காணப்படும் என்று நம்பப்படுகின்றது. எனவே அமெரிக்காவில் உள்ளேயே மக்களுக்கு மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கின்றது. அவர்களுக்குரிய நாளாந்த எரிபொருளினுடைய விலை உயர்வாக காணப்படுகின்றது. இந்த சூழலில் தான் அவர் இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்தலாம் அல்லது முடிக்க வேண்டும் என்ற வகையில் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் ஈரான் சொல்லியிருக்கின்ற செய்தியை பார்க்கின்ற போது அவர்களுக்கு கட்டாயமாக ஒரு சல்யூட் செய்யலாம். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த யுத்தத்தை ஆரம்பித்தது நாங்கள் அல்ல, ஆனால் முடிக்கின்ற தீர்மானம் ஈரான் தான் எடுக்கும் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். பார்ப்போம் அடுத்த நகர்வுகள் எவ்வாறு அமையப் போகின்றது.